بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த அருமையான மார்க்க ஒன்று கூடலிலே இஸ்லாமிய பொருளியல் என்கின்ற தலைப்பில் சில அடிப்படையான செய்திகளை ஞாபகமூட்டும் முகமாக எனக்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பொருளியல் என்ற தலைப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாநாட்டிலே போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளும் ஒரு பரந்த விரிந்த தலைப்புகள் தான். சில அடிப்படைகளைத்தான் அந்த தலைப்பின் ஊடாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஒரு அறிமுகமாக என்ன செய்யலாம், அதை செய்து வைக்கலாம். இஸ்லாமிய பொருளியல் என்கின்ற தலைப்பு குறிப்பாக இந்த நவீன காலத்திலே மிகவும் பேசுபொருளாக மாறிவிட்ட ஒரு தலைப்பு. இஸ்லாமிய பொருளியல் என்று நாம் பேசுகிற நேரத்தில் இன்றைய நவீன உலகத்துடைய நடைமுறைகளையும் சேர்த்து இஸ்லாம் எப்படி அதற்கான தீர்வுகளை கடந்த காலங்களிலே சொல்லி இருக்கிறது என்பதையும் சேர்த்து விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனாலும் இந்த இடத்திலே இஸ்லாமிய பொருளியல் என்கின்ற தலைப்பை நாம் எவ்வாறெல்லாம் புரிந்து கொள்ளலாம், அதிலே அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பதை நான் சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்துடைய சிறப்பம்சமே என்னவென்று சொன்னால், சட்டங்களை சொல்கிற நேரத்தில் அதனது பண்பாட்டையும் அதனுடைய எத்திக்ஸையும் இஸ்லாம் சேர்த்து சொல்வதுதான் இஸ்லாத்துடைய மிக சிறந்த ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், உதாரணமாக குற்றவியல் என்று சட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்ன நடந்தால் இன்ன சட்டம், இன்னது நடந்தால் இன்ன தண்டனை என்றதோடு இஸ்லாம் என்ன செஞ்சிருக்காது, முடிச்சிருக்காது. விபச்சாரம் நடந்தால் அதுக்கு கசையடி வழங்கப்பட வேண்டும், அல்லது மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், நாடு கடத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் இஸ்லாம் சட்டம் சொல்லி இருக்கிறது. இந்த சட்டத்தோடு இஸ்லாம் நிறுத்தி கொள்ளுமான்னு கேட்டால் இல்லை. அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் அவர் குற்றம் செய்யாமல் இருக்கின்ற அளவில் பண்பாட்டை இஸ்லாம் என்ன செய்யும், சொல்லிக் கொடுக்கும். அதுக்குரிய பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கும். அதை ஆளுகின்ற ஆட்சியாளர் அந்த பக்குவத்தை உருவாக்குகின்ற சூழலை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும். அதனுடைய பண்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யும், சொல்லிக் கொடுக்கும். இது இஸ்லாத்திற்கே உரிய சிறப்பம்சம். கொலை செய்யக்கூடாது, கொலை செய்தால் இன்ன தண்டனை என்று சட்டம் போட்டால், கொலை செய்யாத சூழலை உருவாக்குகின்ற வழிவகைகளையும் இஸ்லாம் என்ன செய்திருக்கும், சேர்ந்து சொல்லி இருக்கும். அதனால் எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய பொருளியல் என்கின்ற ஒன்றை படித்துவிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட முயற்சி எடுக்கலாம். ஆனால் அவர்களால் எதை சாதிக்க முடியாது என்றால், இஸ்லாமிய பொருளியல் என்றதுடைய முழு பார்வையும் செய்ய முடியாது. காரணம் என்ன, அதுக்குரிய இன்னொரு பகுதி இருக்குது. அந்த ஹராமான விஷயங்களில் போய் விழுந்து விடாமல், அந்த ஹராமான பொருளாதார முறையை நடைமுறைப்படுத்தி விடாமல் இருப்பதற்கான சில பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை இஸ்லாம் சொல்லி இருக்கும். நீ இப்படி ஆரம்பிச்சிருக்கணும், இப்படி நடந்திருக்கணும், இதை பேணி இருக்கணும், இந்த மாதிரி நடந்திருந்தால்தான் நீ அதுக்கு என்ன செய்ய மாட்டாய், போக மாட்டாய் அப்படின்னு சேர்த்து சொல்லி இருக்கும். இது இஸ்லாத்துடைய மிகச் சிறந்த ஒரு சிறப்பம்சம். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய பொருளியல் என்பது அதனுடைய பண்பாட்டு ரீதியான ஒரு கூறும் இருக்கிறது, ஒரு பகுதியும் இருக்கிறது, சட்ட ரீதியான ஒரு பகுதியும் என்ன செய்து இருக்குது. இஸ்லாமிய பொருள் என்ற தலைப்பில் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க ரெண்டு மாதிரி யோசிச்சு வந்திக்கலாம். பேணுதலாக வாழணும், என்ன கட்டுப்பாடாக வாழணும், இதுதான் இந்த தலைப்பில் பேசப்பட போகுதுன்றும் ஒரு சாரார் யோசிக்கலாம். இன்னொரு சாரார் இந்த கிரெடிட் கார்டு, இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட், இந்த செக்ஷனுக்குள்ள இது போகும் அப்படி என்றும் யோசிக்கலாம். ரெண்டு மாதிரி யோசிக்க முடிந்ததற்கான காரணம், இஸ்லாத்துடைய தலைப்பு அப்படித்தான் என்ன செய்யும். இஸ்லாமிய பொருளியல் என்கின்ற அந்த பகுதி இரண்டு பகுதியையும் கையாளும். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் குடும்ப சட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் இது கூடும் இது கூடாது, நிக்காகு தலாக் எல்லாம் சொல்லி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் நிறைய பண்புகள் என்ன செஞ்சிருக்கும், அதை அடையாமல் இருக்க, அதை செய்யாமல் இருக்க, அந்த தண்டனை வராமல் இருக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சு இஸ்லாம் சொல்லி இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாத்துடைய பொருளாதார ரீதியான பார்வையை இஸ்லாமிய அறிஞர்கள் மூன்றாக சொல்வார்கள். எத்தனையாக சொல்லுவாங்க, மூன்றாக சொல்வார்கள். ஒன்று ஆதில்,
இரண்டாவது ஃபதுல், மூன்றாவது துல்ம். இதுதான் இஸ்லாத்துடைய பொருளாதாரம். முதலாவது நீதி நேர்மை, இரண்டாவது சிறப்பு, மூன்றாவது அநியாயம். முதலாவது நீதி நேர்மை, இரண்டாவது சிறப்பு, மூன்றாவதாக அநியாயம். வியாபாரம் இந்த மூணுல எதுல வரும்? உங்களுக்கு நல்லா விளங்குது, மூணுல ஒன்று தான் வர முடியும். அதனால் தைரியமா சொல்லலாம். எதுல? நேர்மையில வரும் வியாபாரம், வட்டி அநியாயத்தில் வரும், தர்மம் சிறப்புல வரும். இதுதான் இஸ்லாத்துடைய பொருளாதாரம். இஸ்லாமிய பொருளாதாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்றையும் உள்ளடக்குகின்ற அமைப்பில் தான் இருக்கும். எதெல்லாம் ஹராமோ அதெல்லாம் துல்ம், அநியாயம். எதெல்லாம் நீதியோ, உனக்கு அநியாயம் இல்லை எனக்கு அநியாயம் இல்லை, உனக்கும் கூட இல்லை எனக்கும் கூடுதல் இல்லை, உனக்கும் குறையில்லை எனக்கும் குறையில்லை என்கின்ற அமைப்பில் இருக்குமோ அதெல்லாம் நேர்மை நீதி. உனக்கு சிறப்பு எனக்கு கூலி என்கின்ற அமைப்பில் இருந்தால் அது என்ன? அதாவது சிறப்பு ஃபதுல் என்ற பகுதியில் என்ன செய்யும் வரும். இதான் இஸ்லாத்துடைய பொருளாதாரத்துடைய மிக பிரதானமான பகுதி என்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ இந்த இது இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வெறுமனே துல்ம மட்டும் படிச்சுட்டு போனால் அது இஸ்லாமிய பொருளாதாரம் அல்ல. துல்ம மட்டும் படித்தா என்ன வரும்? இது வட்டி, இது ஏமாற்று, இது கூடாது, இந்த ஒப்பந்தம் இப்படியே வரும். அதை மட்டும் படிச்சுட்டு போனால் அது இஸ்லாமிய பொருளாதாரத்தை முழுமையாக என்ன செய்யாது, பிரதிபலிக்காது. மற்றதையும் சேர்த்து என்ன செய்யணும், படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் வியாபாரத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் கூட இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா அதுலயும் சிறப்பை சேர்க்க பார்க்குது. வியாபாரம் என்பது அதிலோட சம்பந்தப்பட்ட நேர்மையோட, அதுலயும் ஒரு சிறப்பு வர முடியுமா என்று இஸ்லாம் சொல்லுது. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரஹிமல்லாஹு, அதாவது இம்ரான் இதா பாஅ சம்ஹன் வ இதா பதா சம்ஹன், வியாபாரம் செய்கின்ற பொழுதும் விற்கின்ற பொழுதும் வாங்குகின்ற பொழுதும் தாராளமாக நடந்து கொள்கின்ற மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்வானாக. வாங்குகின்ற பொழுதும் விற்கின்ற பொழுதும், அதாவது தாராளமாக நடந்து கொள்கின்றவனுக்கு. தாராளமாக நடந்து கொள்றன்னு சொன்னால் வாயால் சில பாட்டி தாராளமாக நடந்து கொள்ளும், உள்ளுக்கு எல்லாமே புழுகா இருக்கும். அப்படி இல்லை, தாராளமாக நடந்து கொள்றன்ற எப்படி என்று சொன்னால் என்ன, வாயால் எப்படின்னா 1000க்கு வாங்கணும், உங்களுக்கு வேண்டி 500க்கு தரேன் ரூபாய். அவ்வளோ பெரிய நீதியான நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோமா? அவன் சொல்றதை பார்த்தா சஹாபாக்களோட காலத்தில் இருக்கிற மாதிரி பேசுவான். இதுவும் சம்ஹன் தான், அந்த சம்ஹன் அல்ல. உண்மையான தாராள தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய வாங்குறவனுக்கும் விற்கிறவனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக அப்படி என்று சொல்லி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பகுதி. இஸ்லாமிய பொருளாதாரம் நம்ம புரிய நேரத்தில் இந்த பகுதியை புரிஞ்சுக்கணும். இப்போ இஸ்லாம் ஹராமாக்கிய எல்லா பொருளாதாரமும் எந்த செக்ஷனுக்குள்ள வரும்? அநியாயம் என்ற செக்ஷனுக்குள்ள என்ன செய்யும் வரும். இஸ்லாம் ஒரு பொருளாதார முறையை ஹராமாக்குவதற்கு மூன்றில் ஒரு காரணம் தான் இருக்கும் எப்பயும். இதுவும் மூணு தான். எப்படி? இஸ்லாம் அநியாயம் அப்படி என்று சொல்லி பொருளாதார முறையை ஹராமாக்குவதற்கு மூன்றில் ஒரு காரணம் தான் இருக்கும். ஒன்று என்ன? வட்டி. ஒன்று என்ன? அது வட்டி பொருளாதாரமாக இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஹராம் என்று சொல்றதா இருந்தா வட்டி பொருளாதாரமாக இருக்கும். ஆனால் எங்க முஸ்லிம்கள்ட்ட பலர்கிட்ட சிந்தனைக்கு என்னன்னா வட்டி என்றா தான் ஹராம், மற்றபடி ஹராம் இல்லை. அதுல வட்டி இல்லையே அப்படி என்னுவாங்க. அதுல வட்டி இல்லை, அது எப்படி ஹராம் ஆகும் அப்படின்னு. அப்படின்னா வட்டி மட்டும்தான் ஹராம் என்ன செஞ்சுக்கிறாங்க, விளங்கி வச்சுக்கிறாங்க. வட்டி மட்டுமல்ல காரணம். இரண்டாவது கரர். கரர்னா நான் உங்களை ஏமாத்த நினைக்கவும் இல்லை, நீங்க என்ன ஏமாத்த நினைக்கவும் இல்லை, ஆனா அந்த வியாபாரம் ஏமாற்று. எனக்கு நோக்கம் இருக்கணும் இல்லை, அதாவது உங்களுக்கு ஏமாற்ற ஐடியா இல்லை, எனக்கு ஏமாத்துற ஐடியா இல்லை, ஆனா வியாபாரம் என்னது ஏமாத்து தான். இந்த குளத்தில் உள்ள மீனெல்லாம் உங்களுக்கு தாண்டார் வரார், 1000 ரியால் தாங்க, குளத்தில் உள்ள மீன்லாம் உங்களுக்கு தாண்டு. குளத்தில் உள்ள மீனெல்லாம் உனக்கு தாண்டா நம்ம குளத்தில் நீச்சல் அடிச்சுட்டு ஆகிறோம், உள்ளுக்கு போய் மீனெல்லாம் செக் பண்ணுறது அது நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. நான் ஒரு வருஷமாக வளர்த்துட்டு வரேன், எல்லா மீனும் உங்களுக்கு தான், ஒரு 1000 ரியால் தாங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்து தான் வாங்குறீங்க, அவரும் கொடுத்து தான் எடுக்கிறாரு, ஆனால் ஹராம். ஏன்? மீன் எவ்வளோன்னு தெரியாது, எத்தனை கிலோன்னு தெரியாது, நல்ல மீனா கெட்ட மீனான்னு தெரியாது, உருப்படியாக தின்ற மீனா இல்லையான்னு தெரியாது, விளங்கிட்டா அது ஒன்றும் தெரியாது. ஆனால் வியாபாரம் என்னது நடக்குது. இப்போ இங்கே நீங்கள் அவர் ஒத்துக்கொண்டார், அவர் நீங்களும் ஒத்துக்கொண்டாரத்துக்கான வியாபாரமாக என்ன செய்யாது, அது மாறாது. எதிர்க்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது. இந்த மோசடியை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிற நேரத்தில் மோசடி அதில் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றாங்க. சில விஷயங்களுக்கு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கும், தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கும். முட்டை ஒரு கேஸ் வாங்குறீங்க, இதுலையும் கரர் இருக்கும். நல்ல முட்டை தான் அவர் சொல்லுவார், 4 முட்டை எப்படி இருக்கும்,
அப்படி இருக்காது. வீட்டுக்கு நீ தான் நல்ல முட்டைன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் டெஸ்டிங் மெஷினாக வச்சுக்கிறேன் திருப்பி கேட்டாருன்னா நியாயம்தான். அந்த லெவலில் ஒரு மோசடி நடந்தது. அது மோசடி அல்ல இஸ்லாத்துடைய பார்வையில். அது என்னது இல்லை, அது மோசடி அல்ல, இது தவிர்க்க முடியாத அமைப்பில் உள்ளது. ஆனால் குளத்து மீனை விற்கிறத தவிர்க்கலாமா இல்லையா? ஏண்ட வீட்டுக்கு பின்னுக்கால ஒரு ஏரியா இருக்குது, இந்த செக்ஷனில் ஃபுல்லாக நீங்கள் உப்பெல்லாம் செஞ்சு உப்பு எடுத்துக்கங்கன்னு ஒரு ஆள் சொல்கிறான்னு வைங்களேன், நானும் போய் எடுக்கலாமா? அது பிழை. ஏன்? அதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கும் அளக்கலைன்னு சொன்னால் பிழை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தில் உள்ளதுக்கெல்லாம் நீங்கள் 1000 நேரத்துக்கு நீங்கள் பழத்தை பறிச்சுட்டு போங்கனால அது என்னது சரியா உங்களுக்கு தெரியணும், அவருக்கும் தெரியணும். எனவே மோசடி என்றது அவர் மோசடி செய்யணும்ன்றதல்ல. வட்டியை பொறுத்த வரைக்கும் தெளிவான மோசடி. இது மோசடி நோக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வியாபாரத்தில் நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது, நானும் பாதிக்கப்பட. இங்கேயும் உலக சட்டத்தை விட்டு இஸ்லாம் என்ன செய்யுது, வேறுபடுது. 2 பேரும் ஒத்துக்கொண்டாலும் அந்த வியாபாரம் கேன்சல். 2 பேரும் ஒத்துக்கொண்டாலும் அந்த வியாபாரம் என்ன கேன்சல். அது இஸ்லாம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் யாரும் ஏமாற்றப்படக்கூடாது. அப்ப ரெண்டாவது என்ன, இஸ்லாமிய பொருளாதாரம் அடிப்படை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வட்டி, இரண்டாவது யாரும் ஏமாறுற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. மூன்றாவது என்ன, அல் ஐன் அல் முஹர்ரமா, அதுவே அடிப்படையில் ஹராமாக இருத்தல். உதாரணமா பணம் ஹராம் இல்லை, வீடு ஹராம் இல்லை, ஆனால் அது ரெண்டுக்குள்ள தான் வட்டி வரும். அடிப்படையில் எதுவும் ஹராம் இல்லை அதில். ஆனால் பன்றி அது ஹராம், அதை நீங்கள் சாப்பிடவும் கூடாது, அதை நீங்கள் விற்கவும் கூடாது. அது எல்லா வகையிலுடைய எல்லா பகுதியும் எல்லா அடிப்படையில் என்னது ஹராம். அப்படித்தானே? கழுதை சாப்பிடலாமா? கூட. கழுதை விற்கலாமா? கழுதை சாப்பிடக்கூடாதுன்னு ஹராம்ன்றீங்க, விற்கலாம்னு சொல்றீங்க. பன்றியை கேட்டால் அது வைக்கக்கூடாதுன்றீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில் அது ஹராம் அல்ல, அதனுடைய ஒரு வகை தான் ஹராம். அதன் வகை என்ன, அதை சாப்பிடக்கூடாதுன்றது மட்டும்தான் ஹராமே தவிர அதில் சவாரி செய்கிறதோ அதை நம்ம பயன்படுத்துறதோ அதை யூஸ் பண்ணுறதோ எங்களுக்கு ஹராமாக்கப்படலை. எனவே அந்த இடத்துல வியாபாரம் ஹராம் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யாது, வராது. அல்ல ஐனுல் முஹர்ரமாண்டா அதுவே என்ன செய்யணும், அடிப்படையில் ஹராமா இருக்கணும். பட்டு வியாபாரம் செய்கிற இஸ்லாத்தில் ஹராம் இல்லை, தங்க வியாபாரம் செய்கிற இஸ்லாத்தில் ஹராம் இல்லை. அது ஒரு வகையில் மட்டும்தான் என்னது தடையை தவிர அடிப்படையில் அது என்னது தடை கிடையாது. எனவே மிக முக்கியமான 3 பகுதிகளில் கடைசியாக அல்லது முதலாவதாக நம்ம என்ன சொல்லலாம், அல் ஐனுல் முஹர்ரமாண்டா அதுவே ஹராம், அந்த பொருளே என்னது, அதாவது இஸ்லாம் எங்களுக்கு தடுத்திருக்குது. எனவே இந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்துடைய எல்லா ஹராம் சம்பந்தமாக நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே திரும்பணும், எல்லாமே இந்த 3 செக்ஷனுக்கு தான் திரும்பணும். ஒன்றில் அதில் வட்டி இருக்கும், அல்லது அதில் மோசடி இருக்கும், அல்லது அது அடிப்படையில் என்ன செய்யும், ஹராமான ஒன்றாக இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில் அதாவது நீங்கள் சொல்ல போனீங்க சொன்னால் ஹராம் என்றதை இன்னொரு வகையில் இரண்டாக பிரிக்கலாம். இன்னொரு வகையில் எல்லாத்தையும் பிரித்து கடைசியில் குழம்பிடாம வழங்கிட்டா நிறைய பிரிச்சாடுறாவா என்ன, இஸ்லாமிய பொருளியல் கொஞ்சம் நஞ்சம் இருந்தது எல்லாம் பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால கொஞ்சம் நல்ல சிலர் நோட்ஸ் எடுக்கிறதுலாம் குறியாகிறாங்க. உதாரணமாக 3 வகை 1 2 3 எழுதிடுறேன். எத்தனைக்கு 3 வகை நான் சொன்னேன், எதுக்கு சொன்னேன், எத்தனை ஒரு 4-5 தடவை 3 வகை சொல்லிப்பாரு வழங்கிட்டா எந்த செக்ஷன், ஆனால் எல்லாம் எழுதிக்கிறேன். அப்படி இருந்துடக்கூடாது வழங்கிட்டா. அப்படி இருந்துட ஒன்று உங்களுக்கு உதவனாலும் அது பார்க்குறவனுக்கு உதவணும், 2 பேருக்கு உதவாத மாதிரி நோட்ஸ் எடுத்துட வேணும். அப்போ இந்த மாதிரி அதாவது 2 வகையில் இன்னொன்று ஹராம் பண்ணுவாங்க. என்ன, அடிப்படையில் ஒன்று ஹராம், பன்றி நாய் விற்பது ஹராம். இன்னொன்று பிறருடையது என்பதனால் ஹராம், பிறருடையது என்பதனால் ஹராம். அந்த பிறருடையது என்பதனால் ஹராம் என்பது 2 வகையாக பிரிப்பாங்க. 2 வகையாக பிரிப்பாங்க. என்ன 2 வகை, இஸ்லாம் அனுமதிக்காததனால் அது கூடாது, ஆனால் நீங்கள் 2 பேரும் விருப்பத்தோடு தான் இருக்கிறீங்க. வட்டி நானா விரும்பித்தான் அடமானம் வைக்கிறேன், நானா விரும்பித்தான் லோன் எடுக்கிறேன், அவனா விரும்பித்தான் தாரான், ஆனால் ஹராம். ஏன் ஹராம், இஸ்லாம் அதை என்ன செய்யுது, தடை செய்யுது. அவன் விரும்பல அதனால் ஹராம், ஓனர் என்ன செய்யல விரும்பல அதனால் ஹராம். அப்படி ஒரு ஹராம். அது என்ன, அடுத்த விட்டு மாங்கா வழங்கிட்டா அது என்னது ஹராம். இதிலே ஒரு விஷயம் விளங்கிக்கொள்ளணும், அடுத்த விட்டு மாங்காய் அப்படி அடுத்த விட்டு தேங்காய் இது எப்படி ஹராம் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு பழம் வெளியே நிற்கிது, நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு பசி, அப்படி ஒரு பழத்தை பிச்சு திண்டா அதெல்லாம் இஸ்லாத்தில் ஹராம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு தாவரம் எந்த ஒரு முளைப்பாக இருந்தாலும் சரி அதில் அவனுக்கு அரைவாசி பங்கு இருக்கி, அவன் பங்கை இல்லை, அதாவது இந்த உலக ரீதியாக கூட அவனுடைய பங்கை இல்லாத அல்லாவுடைய பங்கு என்ன செய்ததில்லை, எல்லாமே அல்லாஹ் காரணி. ஆனால் இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்து அரைவாசிக்கு பங்கே இல்லாமல் அரைவாசிக்கு என்னது, அவனுடைய சுவை, அதனுடைய என்ன நிறம், அதனுடைய வளர்ப்பு எல்லாமே யாருடைய கையில் உள்ளது, அல்லாவுடைய கையில் உள்ளது. அதனால உலகத்தில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. போகிற மனிதன் அதை எடுத்து திண்டா பிழை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லக்குள்ள ஒரு விஷயம் சொன்னாங்க, போகிற வழியில் அப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னா சாப்பிடுங்க,
மூட்டையில முடிஞ்சுக்கிட்டு போவானா வழங்கிட்டா. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்லேயே சொல்றாங்க அப்படி மூட்டை ரைட் ரசூலுல்லாஹ் சாப்பிட சொன்னாங்கட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு வந்து மரத்தை ஃபுல்லாக சரிச்சு வழங்கிட்டா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு சேர்த்துறாம உங்களுக்கு பசி ஒன்றை எடுத்தீங்க சாப்பிட்டீங்க என்ன செய்யலாம் போகலாம். இது ஹராமில் என்ன செய்யாது வராது. ஆனால் கல்லை விட்டு அடிச்சு எடுத்து 4-5 மாங்கலாம் எடுத்து வழங்கிட்டா நீ சாப்பிட்டு நான் ரசூலுல்லாஹ் ஹலான்னு சொல்லி திரும்பி ஹதீஸ் வருது என்ன இந்த மாதிரி செய்கிறது கூடாது அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தோடைய யாரா தவறாது விளக்கம் சொல்கிற அப்போ சரியாக சொன்னதுக்கே தவறாக விளக்கம் போகிற காலம் இது இப்போ விட்டா இப்படி இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொன்னாங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த இப்போ நான் உங்களுக்கு 3-3-2 சொல்லிக்கிறேன் வணங்கிட்டா 2ல் 2ஆவதுல 2 வணங்கிட்டா. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் இஸ்லாமிய பொருளாதார பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு ஹராம் எப்படி வருது என்னென்ன செக்ஷனுக்குள்ள இது போகுது இதெல்லாம் நான் சொன்னது வெறும் பகுப்பு மட்டுமல்ல ரீசன் உங்களுக்கு விளங்கணும். ஒன்று ஹராம் அப்படி என்ற பகுதியில் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் இன்சூரன்ஸ் ஹராம் என்ற பகுதிக்கு கொண்டு வரதுக்கான காரணம் வெறுமனே அதில் வட்டி என்ற பகுதி இருக்கிறதல்ல அதில் கரர் இருக்குது மோசடி செய்து மோசடி என்ன ஒத்து நாங்கள் 2 பேர் ஏமாந்து கொள்றோம்னு சொல்றது இருக்குது ஒத்து நான் ஏமாந்துட்டு போறேன் அப்படி என்ற பகுதி அதில் இருப்பதனால தான் அதை என்ன செய்யறாங்க கூடாது. எந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கனாலும் இந்த பகுதிகளுக்கு அதை என்ன செய்யும் பிரியும் அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாத்துடைய சட்ட ரீதியான பகுதிகள். இதில் இந்த இடத்துல எனக்கு விரிவாக என்ன செய்ய முடியாது போக முடியாது. இதான் சட்ட ரீதியாக எந்தெந்த பகுதிக்குள்ளெல்லாம் இது போய் சேரும் என்பதை சொல்லக்கூடிய அம்சம். இவ்வளவு நான் சொன்னது பிரதானமான 2வது பகுதி. 3வது இஸ்லாமிய பகுதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. உண்மையிலே இஸ்லாத்துடைய அதாவது ஒரு ஹசீசா மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தை பார்த்தீங்கன்னா சாக சொல்ற மாதிரியே இருக்கும். இஸ்லாத்துடைய சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாக சொல்ற மாதிரி என்னது அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யுங்கள். உயிர் தியாகம் செஞ்சால் உங்களுக்கு உடனே சொர்க்கம் வழங்கிட்டா. அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அல்லாஹ் தாலா உங்கள்கிட்ட இருந்த ஆத்மா அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான் வாங்கிட்டான். இப்படி சாக சொல்ற மாதிரியே இருக்கும். ஏன் தெரியுமா சாகிறதுக்கு நம்ம எப்போ துணிகிறோமோ அப்போ தான் நம்ம வாழுவோம். எப்போ வாழுவோம் நான் இன்றைக்கு சாகிறதுக்கு ரெடின்னு நீங்கள் நினச்சிங்கடா அண்டையிலேருந்து நிம்மதியாக வாழுவீங்க. அண்டையிலேருந்து என்றைக்கு நீங்கள் மரணத்தை பயப்படுறீங்களோ அன்றைக்கு டெய்லி சாகுவீங்க. அன்றைக்கு இப்போ சாவு வந்துருமோ வழங்கிட்டா அப்படின்ற ஒரு பயம் மனித உள்ளத்திற்கும். எவன் அதாவது நான் மரணித்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறானோ அவனுக்கு வாழ்றதுல எந்த பயமும் என்ன செய்யாது அவனுக்கு இருக்கீங்க. உலகத்தில் அவன் இழக்கிறதுக்குள்ள ஆகப்பெரிய அம்சம் என்ன உயிர். அதை அவன் கொடுக்க தயாராகிட்டான்டா அவனுக்கு வாழ்க்கை இல்லை நிம்மதி என்னது கன்ஃபார்ம். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்திலேயே மரணத்தை பற்றியும் உயிர் தியாகத்தை பற்றியும் மிக ஆர்வமூட்டிய மார்க்கத்தில் தான் தற்கொலை குறைவாயிருக்குது. எது குறைவாயிருக்குது தற்கொலை குறைவாக இருக்கிறது. தற்கொலையை தடுத்தும் இருக்குது. இப்போ இஸ்லாத்துடைய பகுதி என்னண்டா மறுமையை பற்றி உலகப்பற்றின்மையை பற்றி பொருளாதார தன்னிறைவை பற்றியெல்லாம் பேசக்கூடிய இஸ்லாம் எங்களை வாழ சொன்னதுதான் மிகப்பெரிய இஸ்லாத்துடைய சிறப்பம்சம். அப்படி 2ஐயும் நேரடி அப்படி சேர்த்து கொண்டு போற மாதிரி என்ன செய்வீங்க காணுவீங்க. வாழ சொன்னதுதான் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு அழகான செய்தியை பாருங்க. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி. அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பஹ்ரைன்ல இந்த கிழக்கிலிருந்து என்ன செய்றாங்க இந்த பொருளாதாரம் கொண்டு வரதுக்கு வராங்களே. அப்போ அன்றைக்கு பார்த்தா எல்லா மக்களும் ரசூலாங்களே சுபஹ் தொழுது முடிச்சுட்டு பார்க்குறாங்க. அப்படி ஒரு சிரிச்சு சந்தோஷமாக பார்க்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க ஹல் சமிஅத்தும் குதும அபி உபைதா. அபூ உபைதா வந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும் போல நாங்கள் ரசூலாம் அபூ உபைதா வந்த செய்தி தெரியும் போல இருக்கிறோன்னா சஹாபாக்கள் அங்கே வந்த சஹாபாக்கள் என்ற உடனே அபூபக்கர் எல்லாம் கடைசி வரைக்கும் நினைச்சிருப்படாது பண்ணிக்கிட்டா ஒரு சில சஹாபாக்கள்னு புரிஞ்சுக்கிறோம். அவர்கள் என்ன செஞ்சாங்க கொஞ்சம் புன்னகைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொத்து எல்லாத்தையும் பங்கிட ஆரம்பிச்சாங்க. வந்திருக்குது அது எல்லாத்தையும் பங்கிட ஆரம்பிக்கிறாங்க. பங்கிட ஆரம்பிக்கிற நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தாங்க. பாருங்க இஸ்லாமிய மார்க்கத்துடைய தசாமு வழங்கிட்டா அதாவது நெகிழ்வுத்தன்மை வந்து ரசூலாங்களுக்கு முன்னால் உட்கார்றாங்க அந்த எடுக்கிறதுக்கு. அவர் முடிஞ்ச அளவுக்கு எடுங்க நாங்கள் ரசூலாங்க. இப்போ அவர் என்ன செய்கிறாங்க தன்னோட ட்ரெஸ்ஸை விரிச்சு வழங்கிட்டா அப்படின்னு இந்த சேட்டெல்லாம் சரி வராது ஒரு பெரிய சவுப் மாதிரி அப்படின்னா தான் அதை விரித்து போடுறாரு திர்ஹம் எல்லாத்தையும். அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுக்க சொன்னாங்க. தூக்குறாரு தூக்க இயலாது அவ்வளோ போட்டார். அப்போ பக்கத்தில் சொல்ல கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க எது தூக்கி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ரசூலுல்லாஹ் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. யாரும் என்ன செய்யக்கூடாது ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஹெல்ப் பண்ண விட்டா நடக்கும் மூட்டை மூட்டை இறங்கிடுவாங்க வழங்கிட்டா. அதனால
யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது போடுங்க. அவர் எடுக்கக்குள்ள கொஞ்சம் பணம் கொட்டுது. அப்பாஸ் இல்லைங்க யாரு? இஸ்லாத்துக்கு தியாகம் செஞ்ச மக்கள், இஸ்லாத்துக்கு நிறைய தலைவர்களை கொண்டு வந்து சேர்த்ததில் பிரதானமான ஒரு சிறந்த ஒரு மனிதர். அவர் தான் இதை அள்ளிக்கென்று போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக்கண்டே இருந்தாங்க. அவர் மறையும் வரைக்கும் அவருடைய ஹிர்ஸ், ஆர்வத்தை, பணத்தில் அவர் காட்டின ஆர்வத்தை ரசூல் அப்படி பார்த்துக்கண்டே இருக்கிறாங்க அவர் மறையும் வரைக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை நம்பி என்ற இவ்வளோ பெரிய சிறந்த தோழராக இருந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணுறீங்களே ரசூலாம் கேட்கல. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் செய்தது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள விஷயம் அல்ல. அவர் செய்தது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள விஷயம் அல்ல. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அவங்களுடைய சொத்து, அவர்களுடைய உயிரை இஸ்லாம் என்ன செய்து விட்டது? அல்லாஹ் தஆலா வாங்கி விட்டான் அவர்களுக்கு சொர்க்கம் என்பதற்காக. அதுக்கு பின்னால கிடைச்ச வாழ்க்கை தான் இது. எது? அல்ல அள்ளிட்டு போற வாழ்க்கை. அப்ப அது எடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி எதுவுமே என்ன செய்யல, சொல்லவில்லை என்றால் இஸ்லாம் வாழ சொன்ன மார்க்கம். ஆனால் பின்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த அடிப்படைகளுக்கு உள்ளால் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்குமாக இருந்தால் இஸ்லாம் வாழ சொன்ன மார்க்கம் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை நம்ம இதில் அறிந்து கொள்கிறோம். அதுபோல இஸ்லாத்துடைய தசாமுகில தெரிஞ்சு கொள்வதற்காக சொல்றேன். என்றைக்கும் இஸ்லாத்தில் நீங்க பார்க்க மாட்டீங்க ஆர்வப்பட்டு சொத்தை கொண்டு யாரா வச்சாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அதை அங்கீகரித்துக் கொள்கின்ற போலி ஆன்மீக தலைவர்களாக ரசூலாங்க இருக்கல. உதாரணமாக மனிதனுக்கு ஆன்மீக உணர்ச்சிகள் அப்படி வளர்ற நேரத்தில் டோட்டல் ஊட்டை எழுதி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். வணங்கிட்டா அப்புறம் கஷ்டப்பட போறது யாரு? அவர் தான். ஒரு அரவருக்கு போன பிறகு அவசரப்பட்டோமோ வழங்கிட்டா 10 ரூபா கொடுத்துட்டெல்லாம் அப்படி யோசிக்கிறோம். வழங்கிட்டா 10 ரியால் அவசரப்பட்டு கொடுத்துட்டோமே வழங்கிட்டா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு ரியாலுக்கு கேள்வி கேட்டு விளக்கமெல்லாம் கேட்டு தர்மம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. 10 ரியாலை கேட்காம கொடுத்துட்டு போய் கவலைப்படுறவனும் இருக்கிறான். ரெண்டு சிச்சுவேஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், காப் இப்னு மாலிக் அந்த தௌபா அவருடைய இஹ்லாஸான நிலைமை. வழங்கிட்டா நான் இதை சொல்ற நேரத்தில் காப் இப்னு மாலிக் அப்படின்னு தான் நினைச்சிடக்கூடாது. காப் இப்னு மாலிக் உண்மையிலே இஹ்லாஸாக டோட்டல் சொத்தையும் என்னது இன்ன மின் ஹுஸ்னி தௌபதி அன் அன்ஹலிஅ மின் மாலி குல்லிஹா, எனது தௌபா சிறந்த முறையில் அமைந்ததற்கு நான் செய்ய விரும்புகிற விஷயம் என் டோட்டல் சொத்திலிருந்து நான் வெளியாக போறேன். இஸ்லாத்துடைய பொருளாதாரத்துடைய சிச்சுவேஷனுக்கு ரசூலாங்களுக்கு என்ன சொல்லிக்கலாம்? இப்போதான் நீங்கள் சிறந்த தௌபா செஞ்சுக்கிறீங்க, உடனே பைத்துல் மால்ல பதிவு செஞ்சுட்டு சைனை பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிக்கலாம். அவர் அதுக்கு தான் வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்சிக் அலைக்க பஅத மாலிக், கொஞ்சம் சொத்தை உங்களுக்கு வச்சுக்கங்க. நாங்கள் சொல்லலாம், கொஞ்சம் சொத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் தர்மம் செஞ்சாரு, அந்த சொத்தை உங்களோட குடும்பத்துக்குள்ள பங்கிட்டு கொடுங்க. நாங்கள் தர்மம் செஞ்ச சொத்தை உங்களோட குடும்பத்துக்குள்ள பங்கிட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. எல்லா வகையிலும் அவர் திருப்தி படுற அமைப்பில் தான் இருந்து நீயத்துக்குரிய கூலி என்ன செஞ்சது கிடைச்சது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பொருளாதாரம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வாழுவதை, அதை தேடுவதை, அதை சம்பாதிப்பதை, அதை அனுபவிப்பதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை எங்களுக்கு, அதாவது தடை செய்யவில்லை மட்டுமல்ல ஊக்குவிக்கிறது. அம்ரு என்ற நபித்தோழர் யுத்த காலத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு தயாரி கொண்டிருக்கிற நேரத்தில் உதுவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உதுவு எடுக்கிறாங்க. உழுவெடுக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை ஒரு யுத்த காலத்துக்கு அனுப்பி பொருளாதாரம் உங்களுக்கு கனிமத்து கிடைக்கும், அதன் மூலம் நீங்க கொஞ்சம் வசதி பெறுறதை நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்க. அவர் சொன்னாரு, நான் இதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த கனிமத்து கிடைக்கணும் என்பதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு உண்மையாக சொல்றாரு. அப்படி சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹனா, சாலிகான ஒரு மனிதருக்கு சாலிகான ஒரு பணம் எப்பொழுதும் நல்லதா தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, மக்கள் எல்லோரும் வசியத்து செய்யற நேரத்தில் 3இல் 1க்கு குறைவாக வசியத்து செய்யக்கூடாதான் நான் விரும்புகிறேன். 3இல் 1 இல்லை, 3இல் 1க்கு குறைவாக. ஏனென்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸுலுஸ் ஃபஸ்ஸுலுசு கதீரன், 3இல் 1 கூட அதிகம்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதனால 3இல் 1 கூட என்னது மக்களுக்கு கொடுக்கறத வசியத் பண்றதை நான் விரும்பவில்லை என்று என்ன செய்தார்கள் இப்னு அப்பாஸ்லாம் சொன்னாங்க. அப்ப இது எங்களுக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய பொருளாதாரம் என்கின்ற பகுதி நிறைய தாராள தன்மையை, மக்கள் பொருளாதாரத்தில் வாழ வேண்டும் என்கின்ற அந்த பகுதியை ஊக்குவிப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக நிறைய செய்திகளை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இஸ்லாமிய இந்த உலகத்தை அனுபவிப்பது, இந்த உலகத்தில் வாழ்வது, இது போன்ற விஷயங்களை இஸ்லாம் விரும்புவோம். அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், பொருளாதாரம் ஒரு மனிதன்ட்ட இருந்தா அந்த அசர் என்ன செய்யணும், அவன்ல விளங்கணும். பொருளாதாரம் ஒருவனிடத்தில் இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அல்லாஹ் லா யுஹிப்பு யுரா அஸரு நிஅமதிஹி அலா அப்திஹி. அதாவது அவர் அல்ல ஒரு அடியானுடைய உடல்ல, அடியானுடைய வாழ்வில் அவனுடைய நியமத்துடைய அசரை அல்லாஹு தாலா என்ன செய்றான், காண்பதை விரும்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ஃபஹுத் மா ஆதைதுக் வகும் மினஷ் ஷாக்கிரீன். ஃபஹுத் மா ஆதைதுக், உங்களுக்கு தந்ததை நீங்க எடுத்துக்கங்க, நன்றி உள்ளவனா இருங்க, நன்றி உள்ளவனா இருங்க. காரூனுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உங்களோட பங்கை மறந்துடாதீங்கன்னா, உலகத்தில் உங்களோட பங்கை மறந்து விட வேண்டாம். இது எல்லாமே எங்களுக்கு எதை சொல்கிறது, இந்த உலகத்தில் இஸ்லாம் பொருளாதாரத்தை, ஏனென்றால் இஸ்லாமிய பொருளாதார சட்டங்களை படிக்கிற நேரத்தில் சிலருக்கு என்ன ஒரு ஃபீலிங் உருவாகுதுன்னு சொன்னால், அது நீங்க சரியா எங்க காணலாம்டா, ஃபத்வா கேட்குற டைம்ல காணலாம். அது ஹராம், இது ஹராம், இது ஹராம் பண்றாங்க, அது ஹராம் பண்றாங்க, எல்லாம் ஹராம், எல்லாமே ஹராம் தான். என்ன செய்ய, உலகத்தில் ஒரு சிஜுனுல் முஃமின், ஒரு முஃமினுடைய சிறை, வாழ்ற வாழ்க்கை சிறை மாதிரி வாழ்றது இல்லை. ஆனால் கதை எப்படி தெரியுமா, சிஜுனுல் முஃமின் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே அப்படின்றது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஸரி லைஃப், அவர் சிறைக்குள்ள இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சிறைன்னு சொன்னது என்னது, கட்டுப்பாடு சட்டங்கள் அப்படி இருக்கிறனால இவர் உண்மையான ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு. எதுக்குள்ள, உள்ளுக்கு கஞ்சி சோறு தஞ்சி தண்ணி கஞ்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை காட்டுறது. அப்படி இஸ்லாம் எதையும் என்ன செய்யலை, ஹராமாக்கல. ஹராம் என்று சொல்றதை தான் எல்லாரும் எழுதுவாங்க. ஷேக் பின் பாஸ் என்ன செஞ்சார் என்று சொன்னால், ஹலால் என்று சொல்றதுக்கு ஒரு பட்டியல் போட்டார், மக்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி. எல்லாரும் ஹராம் 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 என்று சொல்றாங்களே, ஹலால் என்றதுக்கு ஒரு 4-5 பக்கத்துக்கு என்ன செஞ்சாரு, பட்டியல் எழுதினார். எழுதி இப்படி ஹலாலை எழுதிட்டு போனா புக்கு தாங்காது, புக் என்ன செய்யாது, தாங்காது. ஹராம் என்றது ஒரு புக் அளவுக்கு கொண்டு வந்துடலாம், ஆனா ஹலாலை எழுதி என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. ஹராம், அதனால இஸ்லாம் அல் அஸ்லு ஃபில் அஷ்யாஇ அல் இபாஹா, இந்த உலகத்தில் எல்லாமே எங்களுக்கு ஹலால். இஸ்லாம் ஹராம் என்று சொன்னதை தவிர, ஹலக்னாலக்கும் ஜமீஆ, எல்லாவற்றையும் உங்களுக்கு தான் நாம் படைத்திருக்கிறோம் குர்ஆன் சொல்லுது எங்களுக்கு. எனவே ஹராம் என்ற பகுதி கொஞ்சம். இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சிலருடைய உணர்வில் என்ன இருக்குன்னு சொன்னா, இஸ்லாம் தாராளமாக இவ்வளவு சம்பாதிக்க தந்திருந்தும் கூட, இவ்வளவு ஆர்வம் ஊட்டி இருந்தும் கூட, மனநிலையில் எப்படி இருக்குன்னா, வியாபாரம் முன்னேறலாம், ஹராம் செய்யணும், ஹராம் செஞ்சா முன்னேறலாம். நமக்கே முன்னேறலாம் அமைக்குது, நம்ம ஹராம் செய்யறல. இது அர்த்தம் என்ன தெரியுமா, முன்னேறினவனால என்ன செஞ்சுக்கிறா, ஹராத்தை செஞ்சுதான் முன்னேறிக்கிறான் அப்படின்ற ஃபீலிங். இது எல்லார்ட்டையும் இருக்குது. ஒருத்தன் வீட்டில் ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்கிட்டா பிஸ்னஸ் எல்லாம் சும்மா, இது இந்த ஒரு கடையை வச்சுக்கிற சும்மா கூட ஊருக்கு என்ன காட்டுறதுக்கு, எல்லாம் பின்னால் வேற பிஸ்னஸ்ன்றது, பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஹராம் இஸ்லாத்தை கடைபிடித்தால் முன்னேற முடியாது, ஏண்டா எல்லாமே ஹராம் அப்படி என்ற ஒரு ஃபீலிங். கேள்வி கேட்குற டைமில் மௌலவிக்கு ஒரு முன்னுரை கொடுத்து தான் கேள்வி கேட்குறது. மூளை இப்போ நிர்பந்தமான சூழல், இப்போ இது இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான், இப்போ இந்த நவீன உலகத்தில் வாழ முடியாது. இது இஸ்லாத்துடைய சட்டம் என்னன்னு கேட்குறேன். இப்போ அவர் என்ன செய்வார், இவன் சாக போகிறேன்றா, இல்லாட்டி எனக்குடா இது இல்லாட்டி நான் செத்துருவேன், நீ பார்த்து ஃபத்வா தாண்ட மாதிரி தான் கேள்வியே கேட்குறது. அப்போ கேட்ட உடனேயே பதில் சொல்கிறவருக்கு அவர் என்ன, உண்மையிலே ஒரு இஸ்லாத்தை விரும்புகிறவராக இருந்தால், நேர்மையை விரும்புகிறவராக இருந்தால், இது ஹராமோ ஹலாலோ, நீங்கள் எது மார்க்க சப்ஜெக்டை தெளிவாக ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா நான் கேட்க ரெடி ஆகிக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல. கிரெடிட் கார்டுக்கு 300 போட்டாலும் நான் எப்படிப்பட்ட பிஸ்னஸ்மே, நான் அது இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படி என்ற லெவல் எல்லாம் சொல்லி, வேற இன்னும் கொஞ்சம் மோசமான சிந்தனை இருந்தா, இன்னைக்கு நாங்கள் பள்ளிகளுக்கு கொடுக்குறாங்க, எங்களை கொடுக்குறோம், அதெல்லாம் இந்த பேங்க் தான், இது இல்லாட்டி மதரசாக்கள் பள்ளிகள் எதுவும் வாழாது அப்படின்னோடனே அவர் நிலைமை எப்படி, பள்ளி மாமா இருந்தால் அது வேற கவலையாக்கும் அவருக்கு. என்னது, என்னடா இப்படி போனால் என்ன எல்லாம் பிரச்சனை எப்படி இல்லை, நிர்பந்தம்னா அது இஸ்லாம் எப்படி என்னது ஹலான்னு தான் சொல்லிக்கணும் அவர் சொல்லி விட்டுருவார். அப்புறம் அந்த மௌலைக்கு அணியா என்ன, அவர் தான் ஃபத்வா கொடுத்தான்னு அவர் தலையில் என்ன செஞ்சிடுறாரு, போட்டுறாரு. ஃபத்வா அவர் அப்படி சொல்லிக்கவும் கூடாது, ஆனால் கேட்குற கேள்வியோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அது மாதிரி தான். இன்னும் சிலர் என்ன செய்யறா, ஹலால் என்று சொல்லும் வரைக்கும் கேள்வியை கேட்டுக்கிட்டே கேட்கறது, அது ஹராம்ன்றது. இன்னொருத்தர் போய் ஹராம், அவரும் ஹராம், இவரும் ஹராம், 5-10 பேர் ஹராம், 11வது ஆள் ஹலால்ன்றவார். நினைச்சேன் அவங்க இந்த நவீன பிஸ்னஸ் தெரியாத பாட்டி யாரு, இந்த ஹராம் ஃபத்வா கொடுத்த பாட்டி எல்லாம் நவீன பிஸ்னஸ் சிஸ்டங்கள் அது தெரியாது, இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் தெரியாததுனால அவங்க அப்படி கொடுத்திக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த சமூக நடைமுறைகளோட இறங்கி வேலை செய்கிறதால ஹராமெல்லாம் ஹலால் ஆக்குறீங்க மாதிரி அது சொல்கிறதில்ல அவர்கிட்ட. ஆனால் அவர் அது பெருமையாக நினச்சிக்கிறது. ஆனால் 10 பேரில் 11வது ஆள் தான் கொடுத்திக்கிறாரு. உடனே அதை நிஸ்பத் பண்ணி அவர் இஸ்லாமிய, அவர் பயானுக்கு எடுக்கணும், யார் இஸ்லாமிய பொருளாதாரத்தை அவருக்கு தான் கொடுக்கணும். என்னது அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு வரக்கூடிய மக்கள் அவர் எதுவுமே விளங்கப்படுத்திக்க மாட்டார். அது ஹலால் தாராளமாக நீங்கள் செய்யுங்க, நான் பொறுப்புன்னு வேற சொல்லிடுவார். சொன்னால் அவருக்கு அவ்வளோ ஒரு உறுதி. இப்படி நடக்கல எங்கள் சமுதாயத்தில் நிறைய நடக்குது. இதெல்லாம் எதனால் அவர்களுடைய சிந்தனையில் வருது என்று சொன்னால், இந்த ஹராம் என்பது இஸ்லாத்தில் நிறைய இருக்கு, அதனால் நம்மளுக்கு முன்னேறாது, நம்மளால் உழைக்க முடியாது, வாழ முடியாது என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் இருப்பதனால தான் இது என்ன செய்யுது, இது வருவது என்ன செய்ய போகுது. சிலர் தெளிவாகவே சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஹராம் ஹராம்னு சொல்லிட்டு இருந்தால் அது தீர்வாகாது தான்.
ஹராம் தேடுறவனுக்கு தீர்வாகுமா? தீர்வாகாது. அவனுக்கு தீர்வு ஹலால் என்று சொல்றது தான். இந்த மாதிரி சொல்லக்கூடிய மனநிலைகளை நம்ம பார்க்கிறோம். எனவே பிரதானமாக தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் வாழ சொன்ன மார்க்கம், அனுபவிக்க சொன்ன மார்க்கம், தர்மத்தையே உங்களோட குடும்பத்துக்கு பார்த்து போட்டு செய்ய என்று சொன்ன மார்க்கம். அப்போ உங்களே ஹராம் என்று கொண்டு வச்சு உங்களை இருக்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு நாள் என்னது விரும்பவே விரும்பாது. உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய, சமூகத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய, அநியாயமாக இருக்கக்கூடிய ஒன்றை இஸ்லாம் என்ன செய்யும்? ஹராமாக்கும் என்பதை என்றைக்கும் நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்த பிரதானமான 4வது பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய பொருளாதாரம் இஸ்லாம் தாராளமாக உழைப்பதற்கு சொன்னாலும், 4வது பகுதி மற்ற 3 என்ன தெரியும் தானே, ஞாபகப்படுத்துறேன் சரியா? பழைய 3க்குள்ள போயிடாம, இது நான் பெரிய 3 விளங்கிட்டா, மெயின் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வரேன். அதுல பிரதானமான 4வது அதாவது பகுதி அப்படி என்னன்னு சொன்னால், இஸ்லாம் சட்டங்களை வகுத்தாலும், அதுக்கு ஆர்வமூட்டி இருந்தாலும் இஸ்லாம் எதை விரும்புது அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்துடைய அனுபவித்தல், உலகத்தை தேடுதல், இதில் நீங்கள் ஹராத்துக்கு முன்னால் ஒரு எல்லையை வச்சுக்கங்க என்பதை இஸ்லாம் விரும்புது. ஹராத்துல எல்லை இல்லை, எதுக்கு முன்னால? ஹராமுக்கு முன்னாலேயே ஒரு எல்லையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஹராமுடைய போர்டருக்கு என்ன செய்ய வேண்டாம்? ஒரு எல்லை இருக்குதே, அந்த ஹிமா வரைக்கும் நீங்கள் போய்விட வேண்டாம். காரணம், அப்ப நீங்க பவுண்டரியில் இருக்கிறீங்க. எனி டைம் யூஷிக்கு ஐயர்த்த அஃபிஹி, அடுத்த எல்லையில நீங்க என்ன செய்யலாம்? கால் வைக்கலாம். இதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்ன பேர் தான் அல் வரா, பேணுதல். இஸ்லாமிய சில அறிஞர்களை வரியானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? பேணுதலானவர். அப்படின்னா ஹராத்தை விட்டு வாழ்ந்தவர். இன்றைக்கு ஹராத்தை விடுறதான் பேணுதல். எங்கட சமுதாயத்தில் என்ன சப்ஜெக்ட்னா, ஹராத்தை விட்டாலே பெரிய பேணுதல். 5 டைம்ஸ் தொழுதாலே அவர் சஹாபி, அந்த லெவலில் தான் இங்கே இருக்குது சரியா? ஒருவர் இரவு முழுதா தொழுதாருன்னா அந்த ரிவாயத்தில் சந்தேகம், ஏன் இவன் தொழுறல, அதனால அந்த ரிவாயத்தில் சந்தேகம். அப்போ ஒருத்தர் 3 நாளில் குர்ஆன் ஓதினாருன்னு சொன்னால் அதில் சந்தேகம். எப்படி நம்ம வருஷத்துலேயே ஓதுறதுலையுமே எப்படி 3 நாள் ஓதிப்பா? ரிவாயத்துலலாம் பிரச்சனையே. அவன் கண்ணாடி மாதிரி பார்த்து எல்லாத்தையும் என்னது பிரச்சனையாகி வச்சு. ஆனால் அந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வரஆக பேணுதலாக வாழ்ந்த சமுதாயம் என்றால் ஹராத்துக்கு முன்னால ஒரு எல்லையை வைப்பது, ஹராத்துக்கு முன்னால ஒரு எல்லையை வைப்பது, இது இஸ்லாம் விரும்புது. குறைச்சிக்கல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல இதாரத்துன் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாகம் தனி, அழகான நிர்வாகம். அவர்களுடைய மனநிலை கேட்ப ரசூலுல்லாஹ், இதுல வந்து சட்டம் இல்லையே, இதுல வந்து நீங்க தவிர்ந்தாகணும் சட்டம் இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, அதுக்கேற்ற நபர்களுக்கு அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த பொருளாதார விஷயத்தில் தக்லீல் என்ற பகுதியில் உச்சகட்டத்தை அடைஞ்ச நபித்தோழர் யாரு? குறைத்துல சும்மா சொல்லுங்க, எல்லா நபித்தோழரும் சொல்லிடாம பட்டியலா. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட தான் சொல்றாங்க, அபூதர்ரே எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் அடுத்த நாள் விடுகின்ற பொழுது எதுவும் என்கிட்ட இருக்கக்கூடாது, எல்லாமே நான் தர்மம் என்ன செஞ்சிருக்கேன். ஒரு விதத்தில் 3 நாள் என்ன செய்யக்கூடாது, கலியாது, எல்லாமே நான் தர்மம் செஞ்சிருக்கணும். இல்லா தீனாரன் அர் சுதுஹுலி தைனி, ஒரு தெய்னுக்காக, ஒரு கடனுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு தீனாரை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கணும், செலவழித்திருக்க வேண்டும் என்றார். இப்போ அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல வச்சு ரசூலுல்லாஹ் வந்து பௌர்ணமி நாள் ஒன்றில் நடக்கிற டைமில் அவருக்கு பின்கால என்ன செய்கிறாங்க, போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் ஒரு தஸ்தீத் காட்டினார் மக்களுக்கு மத்தியில். கடைசியில் எந்த அளவுக்கு அவர் அதாவது ரபுதா என்ற பகுதிக்கு ஒதுக்கப்படுகின்ற அளவுக்கு என்ன செஞ்சார், அந்த சப்ஜெக்ட் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு பாதிப்பாக வந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ பேணுதலை தஹம்முல் சுமக்கக்கூடிய ஆற்றலை கண்டார்கள். அதை அவங்ககிட்ட என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற பகுதியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னும் சில நபித்தோழர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா துபாயிஊனி, எனக்கு பையத் செய்ய மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன, மற்ற சஹாபாக்களை பையத் செய்ய வேணான்னாங்களா, அல்லது இது இஃப்தியார் பை உள்ள என்னது இஃப்தியாரியா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இது கடமை இல்லை. என்ன காரணமாக ரசூல் அப்படி கேட்டாங்கடா, யாருக்கு தாங்குற சக்தி இருக்கிறதோ அவங்களுக்கு, மக்களிடத்தில் நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று பையத்து செய்யுங்கன்னா. நிறைய பேர் முன் வரவே இல்லை, ஒரு சிலர் முன் வந்தாங்க, பையத் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட. கடமை இல்லை, அதுக்கு முன்னால எல்லாம் வச்சுக்கிறது, கேட்கறது அனுமதி, கேட்கறது தேவை இருந்தால் கேட்கறது அனுமதி, எல்லாம் வச்சுக்கணும். அதன் அறிவிக்கிற நபித்தோழர் சொல்றாரு, அவர்களில் சிலரை நான் கண்டிருக்கிறேன், ஒட்டகத்திலிருந்து சாட்ட கீழே விழும், அதை வேலைக்காரன் எடுத்து கேட்க மாட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க, எடுப்பாங்க, கேட்கக்கூடாது என்ற ஒரே காரணமாக. ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அல்லாஹ்வின் தூதரை கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்படும், ரசூலுல்லாஹ் பைத்துல் மாலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க. போயிட்டார், செலவழிச்சிட்டு திருப்பி வராரு, பொருளாதாரம் தேவை, பொது சொத்து தான், அவருக்கு உரிமை உள்ளதான், ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுத்தாங்க. 3ஆம் முறை கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க முந்தி ஒரு அட்வைஸ் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த சொத்து இருக்குதே, இது வந்து லஹுல்வத்துன் ஹதிரா, பசுமையானது, இனிமையானது, எடுத்துகிட்டே இருக்கிறது. யார் ஒரு தாராள தன்மையோடும் தயாள குணத்தோடும் இதை வாங்குகிறாரோ பூரிக லஹு ஃபீஹி, அவருக்கு பரக்கத் செய்யப்படும். யார் இஸ்ராஃபி நஃப்ஸின், கிடைக்கணும் என்ற ஒரு பேராசையோடு இதை அணுகுகிறாரோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அவருக்கு அதில் பரக்கத் செய்யப்பட மாட்டார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் போனார் ஒரு முடிவோட, இதுக்கு பின்னாலனா யாரிடத்திலும் கேட்பதில்லை. இந்த அனுபவம் வந்து கசப்பான அனுபவம் சொல்லிடக்கூடாது, விரக்தியில் முடிவெடுத்துட்டார் அப்படின்னு. அப்படி அல்ல, யாரு அந்த அட்வைஸை பண்ணினது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்றாங்க, அவர் எடுக்கவே இல்லை. எந்த அளவுக்கு பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாட்சி நான் கொடுத்துட்டேன், இவர் வாங்கல என்றதுக்கு சாட்சியா இருந்துங்க சொல்ற அளவுக்கு என்னது அவருடைய ஹக்கம் இருக்குது, அதை வாங்கலன்னு சொல்ற அளவுக்கு, சாட்சி வைக்கின்ற அளவுக்கு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் நினைஞ்சார், வாழ்ந்தார். இது சட்டமா? சட்டம் அல்ல, இதுக்கு பேர் தான் வரா, பேணுதல் என்ற எல்லை பகுதி. இதை வைத்துக் கொண்டால் என்ன லாபம் அப்படி என்று சொன்னால், எவனுக்கு பொருளாதாரத்தால எது கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது இல்லாமல் அவருக்கு அது கிடைக்கும். அதான் விஷயம். அதுக்கு பேர் இஸ்லாம் சொல்றது அல் கினா, கினன் நஃப்ஸ். என்ன பேர்? கினன் நஃப்ஸ், திருப்தி. உலகத்தில் பொருளாதாரத்துடைய பிரதான நோக்கம் என்ன? ஒன்றை செஞ்சு அதன் மூலம் நம்ம திருப்தி அடையணும். செய்யாமலே உங்களுக்கு செஞ்ச மாதிரியான திருப்தி வந்தா நோக்கம் ஒன்றுதான். நோக்கம் என்ன? ஒன்றுதான் என்பதை என்ன செய்ய நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சிலருக்கு வந்து செயற்கையாக வரும் சந்தோஷம், பணம் உண்மையாக ஒருத்தனை கிடைக்குது, 50,000 ரியால் கிடைக்குது, சந்தோஷப்படுவான். இருக்கிற 50,000 ரியால் காணாமல் போகுது. காணாமல் போனால் எங்கேயும் காணாமல் போகல, அவரோட ட்ரோயரில் வச்சுட்டு தேடுறாரு. வச்சுட்டு என்ன செய்கிறாரு? எங்கடா வச்சேன். அந்த நாள் ஃபுல்லாக அவருக்கு எப்படி இருக்கும்? பதட்டத்தில் இருக்காரு. திடீர்னு ட்ரோயரை திறக்கிறார் 50,000 ரூபாய்க்கு. அவர் எப்படி சந்தோஷப்படுவார்? புதுசாக ஒருத்தன் சம்பாதிச்சா 50,000, அந்த சந்தோஷம் தான் அவருக்கு. ரெண்டு ஒன்று தான். ஆனால் இது புதுசாக, அது பழசு. சந்தோஷம் என்ன? ஈக்குவல். ரெண்டு ஒரே சந்தோஷம் தான் அடைகிறாரு. புதுசாக சம்பாதிக்கவும் இல்லை அவர். ஆனால் சந்தோஷத்தை 2 முறை கொடுத்தீங்கன்னா, கிடைக்கிற டைம் உண்டு, காணாமல் போயிட்டு திருப்பி கிடைச்ச டைம் உண்டு. 2 டைம் என்ன செஞ்சுக்கிறான்? கொடுத்துக்கிறான். எனவே கினன் நஃப்ஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தில் கிடைச்சதெல்லாம் பங்கிட்டு கண்டிக்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான், கொஞ்சம் பேருக்கு கொடுக்கல, கொஞ்சம் பேருக்கு ஒரு பக்கத்தை எட்டி பார்க்காத அளவு கொடுக்கல. மக்களில் கொஞ்சம் பேச்சு ஆரம்பிக்குது. சியூஃபுனா தக்துரு தமன், எங்களோட வாள்கள்லாம் ரத்தத்தில் இன்னும் ஆறலை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? கொடுத்து கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊர் பற்று வந்துட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஒரு சிலர் சஹாபாக்கள் அப்படி விமர்சித்தான்னு சொல்லக்கூடாது, ஒரு சிலர் வணங்கிட்டா ஒரு சிலர் பேசுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னில உஅதி அக்வாமன், நான் சில மனிதர்களுக்கு கொடுக்கிறேன், லிமா அரிஃபு மின் ஜஸஇஹிம் வ வலஇஹிம், அவங்களுடைய பதட்டம் கிடைக்கலாட்டி அவங்க படுற பாடு இருக்குதே அதை தெரிந்து நான் கொடுக்கிறேன். வ அகிலு அக்வாமன் இலல்லாஹ், ஒரு சிலருக்கு அதே தேவை இருக்குது, அவர்களை நான் இறைவனிடத்தில் விட்டு விடுகிறேன். லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கக்கூடிய திருப்தி போதும் என்ற அந்த பகுதி, அது இவனுக்கு உணர இயலாது. யாருக்கு? வெளியில் உள்ளவர்களுக்கு அதை உணரவே இயலாது. சரியா? அந்த திருப்தியின் காரணமாக மின்ஹும் அம்ர் இப்னு தக்லப், அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அம்ர் இப்னு தக்லப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் பேரை சொல்றான். அம்ர் இப்னு தக்லப் அதை கேட்டுட்டு சொல்றாரு, வல்லாஹி உலகம் முழுதும் எனக்கு இருந்தாலும் கூட இந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக நான் வேற எதை எடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க. லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஆக்கி இருக்கக்கூடிய திருப்தி, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அல்லாஹ் அவளை விட்டுட்டேன் நாங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர் சொல்றாரு, இது உலகத்துக்கு என்னது கிடைச்சிருந்தா கூட நான் என்ன செஞ்சிக்க மாட்டேன், சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அந்த வார்த்தையில் நான் அடைந்த சந்தோஷம். இதுக்கு பேர் என்ன? கினன் நஃப்ஸ். இதுக்கு பேர் கினன் நஃப்ஸ். அது அல்லாஹு தஆலா கொஞ்சமான பொருளாதாரத்திலும் ஆக்குவான், கூடுதலான பொருளாதாரத்திலும் ஆக்குவான். இந்த ஹதீஸ் எல்லாம் வந்து கொஞ்சமான பொருளாதாரம் உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல, அப்படி கொஞ்சம் பேர் இருக்கு. திருப்தியான ஹதீஸ் எல்லாம் வந்து ஏழை கொண்டு போய் சேர்த்துறது, பெருமையான ஹதீஸ் எல்லாம் கொண்டு போய் பணக்காரனை சேர்த்துறது. விளங்கிட்டா? அப்படி எதுவுமே இல்லை. பெரிய பணத்துள்ள வைப்பான், பற்று இல்லாமல் இருப்பான். இவனுக்கு ஒன்றுமே இருக்காது, போற வார வண்டிக்கெல்லாம் ஏசிக்கிட்டு இருப்பான். இது அராத்தில் உழைச்சதான் ஓடிக்கிட்டிருக்கிறான். அப்படின்னா என்ன? பொறாம.
கிடைக்கல அப்படி இருப்பான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆயிலுன் முஸ்தக்பிர், வறுமையும் தான் பெருமையும் தான். அவன் நல்லா பார்க்க மாட்டான்னாங்க. எது வறுமையும் தான் பெருமையும் தான். வறுமையா இருந்தால் பெருமை அடிக்கப்படாது, பெருமை எப்பயும் அடிக்கக்கூடாது. ஆனால் பெருமைக்கு உலக ரீதியாக கொஞ்சம் தகுதிக்கிறேன்னா பொருளாதாரமாக இருக்கணும். வறுமையும் தான் பெருமை. ஆயில் முஸ்தக்பிர் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ எனவே இந்த கினா என்ற திருப்தி என்ற பகுதி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இருக்கிற நேரத்திலும் கொடுப்பான், இல்லாத நேரத்திலும் கொடுப்பான். அது அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் நிற்கிறீங்களே ஒரு தூரமான எல்லையில், அந்த எல்லை பகுதி அதை என்ன செஞ்சிடும், நிறைவேற்றி விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க. பொருளாதாரம் கொடுத்து அனுப்பின உடனே அவர் அதை வானாண்டு திருப்பி அனுப்பிட்டார். அந்த நேரத்தில் அபூ ஹனீஃபா கிட்ட திருப்பி கேள்வி வருது. என்ன கேள்வி, நான் ஹதியா தந்து நீங்கள் எப்படி மறுப்பீங்க? மாம் அபூ ஹனீஃபா, அதாவது மன்னர்கிட்ட இந்த கிஃப்ட் வாரதா இருந்தால் என்னது, எடுத்தாலும் பரவாயில்ல கொடுத்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்காது அமௌண்ட்டு. ஒரு 10-20 வருஷத்துக்கு என்ன செய்யலாம், நம்ம லைஃப் லாங்கில் அதை பயன்படுத்துகிற அளவில் தான் பெரிய கிஃப்ட் வரும், தங்கம் பொருளாதாரம். அப்போ அதனால் நமக்கு அந்த தியாகம்ன்றது மிச்சம் கஷ்டமாக இருக்கும். வீதியில் வந்து ஒருத்தர் 100 ரூபா காண்றாரு, பாப்பார் என்ன மனிதனுக்கு என்ன வரும், நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை, இதை வச்சு ஒரு வருஷத்துக்கு அறிவிச்சிட்டியோன்னு போயிடுவார். இதே சப்ஜெக்ட் 1 லட்சம் ரியாலை காண்றாரு, கொஞ்சம் என்ன செய்வார், அறிவிச்சா என்ன ஐடியா வரும், ஏன் ரியால் பெருசு, கீழே உள்ளது என்ன 1 லட்சம் ரியால், அறிவிச்சா என்ன உரியம் வராட்டி நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் சொந்தம் தானே. இந்த கேள்வியெல்லாம் எப்போ வரும், பெருசாகிற நேரத்தில் வரும். அப்போ ஆரம்பத்தில் இருந்த தியாகமெல்லாம் புற என்ன செஞ்சிடும், காணாமல் போகிறது. அதனால தான் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு பெரிய தியாகமெல்லாம் இருக்கு, இருந்தால் அதை பாதுகாக்கிற எண்ணமெல்லாம் வரும். இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு வந்து பெரிய தொகை, அந்த நேரத்தில் இமாம் அபூ ஹனீஃபா திருப்பி அனுப்ப கேள்வி வருது. அப்போ அவர் சொன்னார், உங்களிடமிருந்து எது வந்தும் நான் மறுத்ததில்லை, உங்களிடமிருந்து எது வந்தும் நான் மறுத்ததில்லை, இது பைத்துல் மாலுடைய சொத்து, அதான் மறுத்தேன்டார். எதிர சொத்து, பைத்துல் மாலுடைய சொத்து, அதனால் நான் வேண்டாம் என்று சொன்னேன்றாங்க. உண்மையிலே அவர் எடுத்திருந்தால் அது ஹராமும் அல்ல இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு. அது யார் முடிவெடுக்க, ஹனீஃபா தான் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும், அவருக்கு ஹராமும் அல்ல. ஆனால் அந்த சமுதாயம் இது போன்ற விஷயங்கள் இந்த கைகளை என்ன செஞ்சாங்க, தூரமாக்கி வைத்திருந்தார்கள். அப்படி என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக பிரதானமான கட்டம் எது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது போராட்டம் நடக்கக்கூடிய கட்டம் இந்த 4வது பகுதி தான். 4வது பகுதி எது, நாங்கள் அது ஹராமாக இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தாலும் அதை தவிர்க்க நினைப்பது, அதை தவிர்க்க நினைப்பது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை, இது வந்து பொருளைகளுக்கு சம்பந்தப்படாது விட்டாலும் ஒரு குறிப்பை சொல்லிட்டு அடுத்த பகுதி போகலான்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம்னு நினைக்கிறேன். என்ன குறிப்பு அப்படி என்று சொன்னால், இந்த பகுதியில் இஸ்லாமிய எல்லையை தாண்டக்கூடாது. இஸ்லாமிய எல்லையை தாண்டிங்கன்னா சூபித்துவம், அகீதா வழிகேடெல்லாம் அங்கே தான் என்ன செய்யும், வரும். ஒரு சகோதரர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுகள், தைக்கப்பட்ட ட்ரெஸ்ஸுகள் இதில் கொடுத்துட்டு தான் பஸ்ஸில் எல்லாம் போகிறது. காரணம், எனக்கு பனி வரணுன்றதுக்காக என்ன செய்கிறேன், நான் அப்படி போகிறேன்னு சொன்னார் ஒருத்தர். இப்போ பனி வருமா, இப்போ அவர் யார்ட்டையும் சொல்லாட்டி கூட ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். இது எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்கிறார், நான் அந்த ட்ரெஸ்ஸில் ஏன் போகிறேன் தெரியுமானது சொல்லிட்டீங்கிறார். இப்படி ஒருத்தர் சொல்லி கண்டிருந்தா அது எது வரும், பனி வராது, என்ன வரும், பெருமை வரும். அதான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, கிபிர் 2 வகை பெருமை. அல் கிபுருல் முத்தரஃபிய, இருக்கிறன்னு காட்டுறது. அல் கிபுருல் அதாவது முத்தஹஃபித், என்ன இல்லைன்னு காட்டுறது. இல்லைன்னு காட்டுறேன்னு, எனக்கு அவ்வளோ பெருமை, இந்த மாதிரி ஆடம்பரம் வாழ முடியல, அந்த ஆசையெல்லாம் எனக்கு இல்லை, இதுவும் பெருமை தான், இதுவும் பெருமை தான். உனக்கு ஆசை இல்லை, நீ தியாகி, எனக்கு நான் என்னது அந்த மாதிரி தான் நான் வாழ்கிறேன், நான் வந்து என்ன எந்த கடையும் படாதவன், இப்படி சொன்னால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாய். ஆனால் நீ என்ன சொல்கிறாய், பெருமை அடிக்கிறாய். இந்த பகுதி சூஃபித்துவம் உருவானதற்கான காரணம் இந்த பகுதியால். இதனால தான் சூஃபித்துவ பெருமை மற்றவர்களை இழிவா பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துச்சு. ஹசனுல் பஸ்ரி, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நண்பரோட ஒரு இடத்துக்கு போறாரு. அங்கே நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் வருது, நல்ல ட்ரிங்க்ஸ், நமக்கு ஃபாலூடான்னு வைங்களேன் உதாரணத்துக்கா, அப்போ அவர் பால் தான் கொடுத்து நினச்சிடக்கூடாது, வருது, விளங்கிட்டா. வந்த நேரத்தில் எனக்கு வானாண்டார். இது போன்ற விஷயங்களை அனுபவிச்சுட்டு நாளை மறுமையில் அல்லாட்ட கேள்வி கணக்கு இல்லாமல் கேள்வி கணக்கு நான் கஷ்டப்பட வேண்டி வரும், வானான்ட்டார். தண்ணி வந்துன்னு நல்லா அடி குடின்னு குடிச்சார், வழங்கிட்டா தண்ணியே நல்லா குடிச்சிட்டார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நீங்கள் வந்து என்ன உண்மையிலேயே புறக்கணிக்கிறதா இருந்தா இதைத்தான் புறக்கணிக்கணும், எதை, தண்ணி, அதான் உங்களுக்கு நிறைய தேவை, அதான் உங்களுக்கு நிறைய தேவை, இது உங்களுக்கு இல்லாமலும் வாழலாம், இது இல்லாமலும் வாழலாம். எனவே உலகப்பற்றின்மை வேண்டாம் என்று சொல்வது ஹலாலை தவிர்ப்பது அல்ல என்ற அறிவும் இருக்கணும். ஹலாலை தவிர்ப்பது அல்ல, நான் ஹராமில் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக நேரத்தோடு என்ன செய்கிறேன், நின்று கொள்றேனே தவிர
இருக்கிறவனை ஏளனமா பார்க்கறதுக்கும் கீழ்த்தரமா பார்க்கறதுக்கும் அல்ல பேணுதல். அதுக்கெல்லாம் என்னது பேணுதல் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதலான லைஃபை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நபித்தோழர்களுக்கெல்லாம் என்ன செலக்ட் பண்ணுறாங்க? நல்லா சம்பாதிங்க, உழைங்க, குடும்பத்துக்கு கொடுத்து வாழுங்க, நல்ல கை கொடுக்கின்ற கரமாக இருங்க, எடுக்கின்ற கரமாக இருக்காதீங்க, அப்படி என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லி வந்தார்களே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எந்த இடத்திலும் என்ன செய்யல, இதை திணிக்க முயற்சிக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரதானமான 4 பகுதிகளை நாங்கள் பொருளாதார இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இறுதியாக இன்றைக்கு நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பொருளாதார விஷயத்தில் எல்லோரும் வியாபாரம் பிஸ்னஸ் என்று ஆரம்பிக்கிற நேரத்தில் ஹராம் ஹலால் என்ற பகுதிகளை எந்த அளவுக்கு பார்க்கிறார்களோ, அதில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டுமோ, அதோடு சேர்த்து இன்னொரு பிரதானமான பகுதியை முஸ்லிம்களாகிய நாங்கள் தலையில் வைத்திருக்க வேண்டும். அது என்ன என்று சொன்னால் பரக்கத் என்கின்ற பகுதி. இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் எங்களோட வாழ்க்கையுடைய எல்லா பகுதியுடையும் அச்சாணி. இது பொருளாதாரத்தை ஈட்டுவதிலோ அதை அனுபவிப்பதிலோ உள்ளதல்ல. அந்த பொருளாதாரத்தின் பின்னால் நீங்க என்ன நோக்கத்தை தேடுறீங்களோ அந்த நோக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. நம்ம பொருளாதாரத்துக்கு பின்னால் என்ன விரும்புகிறோம்? நிம்மதியாக வாழணும் என்று விரும்புகிறோம், சந்தோஷமாக வாழணும் என்று விரும்புகிறோம். அது கிடைக்காமல் போவதற்கான காரணம் என்ன? இந்த பரக்கத் என்ற பகுதி தான். அது கிடைக்காமல் போவதற்கான காரணம் என்ன? இந்த பரக்கத் என்கின்ற பகுதி தான். இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை நம்ம கவனத்தில் கொள்ளாது விட்டால், நம்ம எவ்வளவு பெரிய பொருளாதாரம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, ஹலாலாகவே சம்பாதித்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது அதில் வந்து சேரவில்லை என்று சொன்னால், அது உண்மையில என்ன செய்யும்? ஒரு ஒரு சிறந்த ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருக்காது. நிறைய பேர்ட்ட பொருளாதாரம் இருக்கும், அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை இருந்துட்டு இருக்கக்கூடிய கட்டங்கள்லாம் பார்க்குறோம். நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஆகிக்கும். பொருளாதாரம் வேண்டிய அளவுக்கு இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? பரக்கத் என்கின்ற பகுதி இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மரணித்த நேரத்தில் என்னுடைய ரஃப்பில் வந்து கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டேன். நமக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் என்ன பிரச்சனை? இது இளநீ குடிக்கிறோம், குடிச்சிட்டு போகல நம்மளுக்கு ஒரு ஐடியா, என்னடா வந்துட்டே இருக்குது அப்படின்னு டக்குன்னு பார்க்குறது. விளங்கிட்டா? எவ்வளோ வந்துட்டே இருந்தால் குடிச்சிட்டே இருக்க வேண்டியதானே, மிஞ்சா மற்றவனுக்கு கொடுக்க வேண்டியதானே. நமக்கு வராமல் இருந்தாலும் பிரச்சனை, தொடர்ந்து வந்தாலும் பிரச்சனை. மசாலா வந்துட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த மூலத்தை தேடி போகிறது. எதை தேடி போகிறது? அந்த 2 ஓட தங்கம் இருந்தால் 3ஆவது தேடி போகிறேன்னு அர்த்தம் என்ன? திடீர்னு விடிஞ்சு பார்க்குறீங்க, வீட்டில் 2 ஓட தங்கம் இருக்குது, நிம்மதியாகிப்பீங்களா? நிம்மதியாக பேத்துடும். என்ன எங்கிருந்துடா திடீர்னு வந்துச்சு, திறந்து விட்டா காணி ஊட்டெல்லாம் தூக்கி வீசி போட்டு நம்ம எல்லாமே ஓடையா மாற்றிடலாமேன்றது அந்த சிந்தனையில் திரிஞ்சு எல்லாத்தையும் மூடிக்கிறது. இல்லை துராப். வழங்கிட்டா? இது மனிதனுடைய இயல்பு. அப்போ இந்த மாதிரி இயல்பு தன்மை மனிதன்ட்ட இருக்குது, அவர்களுக்கு ஏற்ப கூட குறைக்கும். ஆயிஷா பார்க்குறாங்க, இது நான் அதாவது ஸ்தக்தர் துகு கூட இருக்கேன்னு நினச்சேன், ஃபக்கீல் துகு அளந்தவரோ எவ்வளோ அளந்ததோ அதனால முடிஞ்சுது. நீங்கள் அளந்த எத்தனை 4 கிலோ இருக்கிறது தெரிய வந்துடும். எத்தனை நாளில் முடியும்னா 4 நாளில் முடிஞ்சிடும். அதை நீங்கள் அளந்தீங்களே, அளந்தது உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சிடும்? கிடைத்து விடும். அப்போ என்ன விஷயம் என்ன? நீங்கள் முடிந்து வைக்க வேண்டாம் அஸ்மாவே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? முடிஞ்சு வைப்பான் அப்படி என்று சொல்லி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்குறோம். அளந்த நேரத்தில் செஞ்சு கிடைச்சிடும். சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதில் ஒரு பரக்கத் ஏற்படுத்துவதற்காக செய்திருக்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு சத்தியம் பண்ணுறாங்களே, அதாவது விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, அவங்கள சாப்பிட சொல்கிறேன், சாப்பிடல, அபூபக்கர்லாம் வெளியே வைக்கிறாங்க. இப்போ அபூபக்கர் அவங்க வர மாட்டோம் சாப்பிட மாட்டோன்றாங்க. அபூபக்கர்லாம் கோபம் வருது வீட்டுக்கு வந்த உடனே, ஏன் நீங்கள் சாப்பிடல என்று கோவப்படுறாங்க. நீங்கள் நான் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்களே, வல்லாஹி இதை சாப்பிட மாட்டேன், இப்போ சாப்பிடுங்கன்றார் கோவத்தில். சரி, அவங்க என்னது நிர்பந்திச்சுட்டாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்தில் வைஃப்ட்ட கேட்குறாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன சாப்பாடு இவங்க சாப்பிட அதே அளவில் இருக்கிற மாதிரி இல்லையா அவனுக்குன்னு சொல்லி. அவன் அப்படித்தான் இருக்கின்றான், எதுவுமே குறையலை. அப்போ உடனே அபூபக்கர் சொல்கிறாங்க, இது சைத்தான் எனக்கு செஞ்ச வேலை. அப்போ அதாவது நேரத்தோட ஒரு கயிறு வரும்போது சத்தியத்தை நேரத்தோட போட்டு வச்சுருவான் சைத்தான், அந்த சைடு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. விளங்கிட்டா? இது சைத்தான் எனக்கு என்ன செஞ்சுட்டான், இந்த நல்ல சாப்பாடை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்னை சத்தியம் பண்ண வச்சுட்டான்னு சொல்லி சத்தியத்துக்கு பரிகாரம் தேடுகின்ற முடிவோடு அபூபக்கர்ல அவங்க சாப்பிட்டுட்டு அந்த சகனை அப்படியே பள்ளிக்கு கொண்டு போனாங்க. அது கொஞ்சம் காலம் அந்த பள்ளியில் மக்கள் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். ஹதீஸ் என்ன செய்வோம்? சஹீஹ் புகாரில் பார்க்குறோம். இதுக்கு பேர் என்ன?
பரக்கத். நமக்கு தான் அந்த நம்பிக்கை இல்லை, நம்ம வீட்டில் நடக்காதுன்னு. அதனால நமக்கு அந்த பரக்கத் நம்பிக்கை போயிடுச்சு. இந்த எவ்வளோ சப்ஜெக்டை படித்தாலும் சரி, நமக்கு பரக்கத்தில் நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னு வைங்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தெரியாமல் உள்ள அபிவிருத்தி செய்வான். நம்பிக்கை இல்லாமல் போனால் என்ன, இந்த லன்னி அப்தி, என்ன அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ அப்படி தான் நான் இருப்பேன். எனக்கு கிடைக்காது நினைச்சிட்டு கிடைக்காது, அவ்வளோதான். நீங்கள் தான் நினைச்சீங்க, ஆனால் இந்த லன்னி அப்தி, என்ன அடியான் என்னை நினைப்பதை போல் தான் நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. அல்லாஹ் ஹுஸ்னுல்லன் இறைவன் இருக்கிற டைம்ல பரக்கத்து என்ன செய்யும், வந்து சேரும். எனவே வெறுமனே மாத்தியன் சட ரீதியாக மெட்டீரியல் ரீதியாக மட்டும் பொருளாதாரத்தை பார்க்காமல் அதில் இறைவனுடைய பரக்கத் அபிவிருத்தி என்கின்ற ஒரு பகுதி அதில் என்ன செய்து இருக்குது. அதுவும் பாரிக் லீஃபி, அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்யட்டும், அதில் பரக்கத்து செய்யட்டும் என்ற துஆவோடு கலந்திருக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்ற நல்ல ஒரு சுத்தமான ஆரோக்கியமான மன திருப்தியான ஒரு பொருளாதார சூழலை எம் அனைவருக்கும் தந்தொருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.